ஹாய் ஹாய் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்மின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதுக்கான சைட் எஃபெக்ட் வந்து நான் இப்போ காட்டுறேன். ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஜென்ட்ஸ் இல்லை, லேடிஸ் கூட இல்லை, சின்ன பொண்ணு. ஓகேங்களா? அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹரியானா. உங்களுக்கு பாருங்களேன், ஷோ பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவை. ஸோ இந்த ஐடி தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு. எனக்கு தமிழில் பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் அமிச்சேன். அது ஹிந்தியில் பேசிச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெர்மினை பற்றி எதான் கேன்சரா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்டுச்சு, நிறைய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா கீழே போட்டுருக்கு பாருங்கள். அது கீழே நிறைய பேசியிருந்தேன். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அந்த வாயிலெலாம் அப்புறம் சொல்கிறேன், வீடியோ மட்டும் பாருங்கள். இப்போ டெர்மினோட சைடு எஃபெக்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சின்ன பொண்ணு, பல்லெல்லாம் உதிர்ந்து போய் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஓகேங்களா. இந்த பொண்ணு இந்த மாதிரி டெர்மின் போட்டு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து எனக்கு கேன்சர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து அது எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. சரி, நான் என்னத்தை சொல்கிறது, சரி இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்டு இங்கிலீஷ் ஓகே பேசுன்னு சொல்லிச்சு. எனக்கு தமிழில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லி நான் பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிச்சு. இந்த மாதிரி காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து இது வந்து எனக்கு கொடுத்தாங்க, பாடி பில்டிங் பண்ணுற பையன், அவனோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நல்ல வசதியான பொண்ணு போல். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மெடிசனை கொடுத்து அடிக்ட் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கு டெர்மினை. வீக்லி வந்து 1 பாட்டிலாம் 8 மாதம் போட்டிருக்கு. பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த பொண்ணு தமிழில் சொல்லுது, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பல்லெல்லாம் மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அந்த சொத்த பல்லு மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா, அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து புண்ணு வாயெல்லாம் ட்ரை ஆகி, அப்புறம் வந்து யூரின் போகிற இடத்துல வந்து ரொம்ப ட்ரை ஆகி புண்ணாகி ஒரு மாதிரி கொதன்னு அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன், அது கேன்சரா இல்லை டாக்டர்கிட்ட போய் காட்டுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. ரொம்ப ஒரு எனக்கே பயமாகி போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எப்படி நான் சொல்யூஷன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் ஒரே வந்து ரீசன். ஓகேங்களா? அதுவும் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு காம்படிஷன் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். எப்பயாச்சும் கூட ஒரு அளவாக யூஸ் பண்ணிட்டு விட்ருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போய் உட்காந்துப்பாங்க சும்மா அந்த ஒரு போதைக்கு. அதான் 2-3 வகை இருக்குது. ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீட்டாக அந்த கடைசி ஒரு 10 நாள் 5 நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. 2வது கேட்டகரி பார்த்திங்கன்னா அதை போட்டு ஜிம்மில் போட்டு 2 ml போட்டு 3 ml போட்டு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 3வது கேட்டகரி பார்த்திங்கன்னா அதை போட்டு பாத்ரூமில் போய் போட்டு வந்து கம்முன்னு உட்காந்துப்பாங்க. இல்லைன்னா 4வது கேட்டகரி பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறது. வீட்டில் யூஸ் பண்ணி கம்முன்னு ஏதாச்சும் நோண்டுறது, ஏதாச்சும் ஒன்று துருத்துருன்னே இருக்கும் அது ஒரு மாதிரி போட்டால். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் 4 வகை இருக்குது. இதில் எந்த வகைன்னு சொல்லலை, 4 வகையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது வந்து ரொம்ப கிளியர் பண்ணுறதுக்குள்ளே போச்சு, பல்லெல்லாம் போச்சு. இனிமேல் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியலாக வச்சா தான் உண்டு. எவ்வளோ நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸ்கின் டிசீஸ் வரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீர்னு வரும். ரொம்ப ரொம்ப கொடூரமான மெடிசன் அது. ஸோ யூஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் உங்கள் டெர்மின் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டெர்மின் வந்து யூஸ் பண்ணால் லேடிஸ்க்கெல்லாமா ரெஃபர் பண்ணுவாங்க யாருன்னா? தமிழ்நாட்டில் கூட இருக்கிறாங்க. நான் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த மாதிரி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிச்சு. இந்த மெடிசன் வந்து இங்கே எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. வெயிட் லாஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க டெர்மின். அந்த பொண்ணு வந்து எனக்கு ஃபோட்டோ ஆதாரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆதாரம் இல்லாமல் சும்மா நம்ம அடிச்சு விட்டுக்கூடாது இல்லையா? ப்ரூஃப் எதனா ஒன்று இருந்தால் தானே உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் ஏற்கனவே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் அந்த மாதிரி நடந்திருக்கு. வெயிட் லாஸ்க்கெல்லாம் டெர்மின் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம், பாவம். அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஓகேவா? இதுக்கு வந்து சொல்யூஷன் ஒரே ஒன்று தான், டெர்மினை நீங்கள் விடுறது தான். இல்லை நான் கண்டினியூ பண்ணால் உங்கள் லைஃப்பில் வந்து ஜென்ஸாக இருந்தால் வந்து குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்போமோட செல்கள் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். ஸ்கின் டிசீஸ் வரும், பல்லெல்லாம் உதிர்ந்துடும், இந்த ஈரலெல்லாம் வீக் ஆகிடும்.
உங்கள் பென்னிஸ், அதாவது உங்களோட பென்னிஸ் வந்து சுத்தமாக எந்திரிக்காது, நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூஸ். அதை போட்டிருக்கும்போது மோஷன் வராது, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக தான் வரும். யூரினும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வராது. ஃபஸ்ட்டு போட்ட செகண்டுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரின் வந்து ஜாஸ்தியாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 6-7 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட செத்து போயிடுவீங்க. யாருக்கு தெரியும்? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக. ரொம்ப அசிங்கமாக ததாகி தோல்லாம் உரிய ஆரம்பிக்கலாம், நிறைய இருக்குது இதில். அவங்கவுங்க உடம்பை பொறுத்து, சின்ன வயசில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட அது மோதும் அந்த மெடிசன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கு. மறக்காமல் நீங்கள் டெர்மின் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் லைஃபு ஒரு கேள்விக்குறி ஆகிடும். போனால் வராதுங்க. வெறும் ஒரு டெர்மின் பார்த்திங்கன்னா ஒரு 260 ரூபா தான் அந்த டெர்மின் 10 ml. அந்த ஒரு 200 ரூபா விஷயத்தில் உங்கள் லைஃப்பையே இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோ வழிகள் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு போதை வேணும்னா சரக்கு கூட அடிச்சிடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அந்த போதையை நீங்கள் வந்து தேடினீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாயிடும். ஆல்கஹாலும் அதுவும் ஒரு இது தான், அடிக்ட் தான். ஸோ தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு போதைலாம் நமக்கு தேவையே இல்லை, அந்த மாதிரி வேண்டாம். ஃப்யூச்சர் இருக்குது நிறைய, நீங்கள் சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது உலகத்தில், என்னென்னமோ பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெர்மின் யூஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து இவெல்லாம் சொல்கிறானே, இவன் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். நிப்பாட்டலாம், ஒரு வாய்ப்பு தான். ஓகேவா? நிப்பாட்டில் இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, என் மாஸ்டர் சொன்னால் அது குடித்தா பிசிடி இருக்குது, அதெல்லாம் ஒரு வேலைக்கே ஆகாது, சரியாக போகாது. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நோய் வந்து அட்டாக் ஆகிடுச்சுன்னா எப்படி போகும்? நீ என்ன பிசிடி பண்ணாலும் சரி, என்ன மருந்து போட்டாலும் சரி, வாய்ப்பு இல்லை ராஜா தான், ஒன்றுமே இருக்காது. நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் ஒய்ஃபுக்கிட்ட போய் ஃபஸ்ட் நைட்டில் போய் நின்னா எந்திரிக்காது. இதுதான் உண்மை. பென்னிஸ் ரொம்ப அடி வாங்கிடும், ரொம்ப கஷ்டம். நம்மள போட்டிருக்கீங்களா டெர்மின் போட்டுக்கும்போது உங்கள் பென்னிஸ் என்னவா, நீங்கள் விட்டு படம் பார்த்தா கூட எந்திரிக்காது. இதுதான் உண்மை. நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பாடி பில்டிங் பண்ணப்போ ஏஎம்பின்னு ஒன்று இருந்துச்சு, அது மேக்ஸிமம் இதே மாதிரி தான். அது நான் யூஸ் பண்ணிக்கும்போது எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவும் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கடைசி காம்படிஷன் இருந்தேன், அதுவுமே எங்கள் மாஸ்டருக்கு தெரியாமல் வேற ஒரு ஆள் சொல்லி யூஸ் பண்ணது தான். அதுவும் எங்கள் மாஸ்டருக்கு தெரிஞ்சுன்னா விடவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் லேடிஸ் கொடுக்குறாங்க, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைடு எஃபெக்ட் பாருங்க. அந்த பொண்ணு வேறு வழியே டாக்டர்கிட்ட போய் காட்டவே மாட்டேங்குது. நான் பேசிட்டேன், டாக்டர்கிட்ட நான் போக மாட்டேன், பரவாயில்ல. பயம், வீட்டில் பயம், என்ன எதனா சொல்லிடுவாங்களோ. அந்த பொண்ணு கேன்சர் வந்துருச்சோன்னு பயம் வந்துருச்சு. இல்லைன்னா அது கேன்சரா இல்லையான்னு எனக்கே தெரியாது, ஆனால் இல்லைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு என்ன பண்ண, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னால் தானே, ஆமாம்மா இது கேன்சர் தான் சொன்னால் அந்த பொண்ணு எதனா பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஒரு நோய் வந்துருச்சுன்னா இதனால் நமக்கு எதனா பெரிய ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், சூசைட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி சூசைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நமக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சரி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுவாங்க. நடந்திருக்கு, சீரியஸாக நடந்திருக்கு, இது உண்மை. ஆள் எந்த ஊர் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, நடந்திருக்கு. ஓகேங்களா? விட்டுடுங்க. விடலை, உங்கள் லைஃபு ஒரு கேள்விக்குறி தான். பாய். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தெரிய வைங்க, தெரியட்டும். கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நடக்குது, வேண்டாம், விட்டுடு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். 10 முறை கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்ரெண்டு தானே, தெரிஞ்சவன் தானே. ஓகேவா? பாய்.